இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட். மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதுவும் இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கையில் போராட்டங்கள் இதோடய நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால மனநோய் அதிகமாகுது. அதனால் மனநல மருத்துவமனைகளும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மருத்துவரும் வித்தியாசமான சிகிச்சைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு வித்தியாசமான சிகிச்சை உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரால் கொடுக்கப்படுது. அது என்னன்னா, அந்த மருத்துவர் தன்கிட்ட வரக்கூடிய நோயாளியை சவப்பெட்டியில் வச்சு 2 மணி நேரம் மண்ணில் புதைச்சிருவாராம். இது அவருடைய சிகிச்சை முறையில் ஒன்றுன்னு அவரே சொல்கிறாரு. அந்த பெட்டியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது வழியாக ஒரு பைப்பையும் சொருகிடுறாங்க. இதன் மூலமாக சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிறவங்க சுவாசிக்க முடியும். 2 மணி நேரம் கழித்து வெளியில் வரக்கூடிய அவங்க தங்களுடைய மனது ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறதாகவும் புது மனிதர்களாக மாறிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் அவர் சிகிச்சை அளிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, கீவ் நகரில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் நோயாளி ஒருவரை சவப்பெட்டியில் வச்சு உயிரோடு புதைச்சிருக்காரு. அப்போது அங்கே இன்னும் சில சவப்பெட்டிகள் இருந்திருக்கு. இதனால் அந்த காட்சியை பார்த்தவங்கெல்லாம் அதிர்ந்து போய் போலீஸ்கிட்ட தகவலை கொடுத்துருக்குறாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்துட்டாங்க போலீஸ். அந்த நபரை விசாரித்தப்போ அது ஒரு மனநல சிகிச்சை அப்படின்னு சொல்லி